இமீடியட்டாக லைட்டில் 5:30 இருக்கும். 5:30 நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு இருக்க சேலஞ்ச் என்ன இருந்துச்சுன்னா, டீம் எல்லாம் நைட்டு தூங்கலை. ஸோ அதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அவங்க இமீடியட்டாக பட் சொன்னோடனே அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. சரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மண்ணை எடுக்க சகதியெல்லாம் எடுக்க பவுல்டர்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது. அந்த மண்ணு மட்டும்தான் சரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பவுல்டர்ஸ் ஹியூமன் பவரால் மூவ் பண்ண முடியாத பவுல்டர்ஸ். ஸோ அதுக்கு ஜேசிபி தேவைப்பட்டது. பட் அதில் ஒரு லிமிட்டேஷன்னா ஜேசிபி உள்ள நம்ம மூவ் ஆகி வர முடியாதபடி இருந்தது. நேரோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா ஐடியா பண்ணி ஒரு அங்கன்வாடி பில்டிங்கும் ஒருத்தரோட வீடு அதுவும் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் இடித்து கிளியர் பண்ணி அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஜேசிபி ஓரளவுக்கு வழியை உருவாக்கி ஜேசிபி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஜேசிபி அந்த வழியை உருவாக்குறப்ப மீன்வைல் நம்ம கிச்சன் ஏரியா, அந்த வீட்டோட கிச்சன், அப்புறம் ஒரு டிராயிங் ரூம், ஒரு ஹால் இருந்தது. ஸோ அது ரெண்டையும் நம்ம கிச்சனை நம்ம சரி டைம் வேஸ்ட் பண்ணணும், கிச்சன் சைடு நம்ம கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிச்சன் சைடு ஒன்றும் இல்லை, ஆல் கிளியராக இருந்தது. ஸோ மீன்வைல் ஜேசிபி நம்ம மேனுவலாக நம்ம மட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். பவுல்டர்ஸ் மேலாப்பில் இருந்தது. பவுல்டர்ஸை எடுத்த உடனேவே டிராயிங் ஹாலில் நம்மளுக்கு கௌதமன் அப்படிங்கிறவருடைய உடல் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அவங்க பக்கத்துலேயே அவங்களுடைய அம்மா, அப்புறம் 2 பெண் குழந்தைகள். அப்புறம் அது போக வாசல் கிட்ட கரெக்டாக வாசலில் நம்மளுக்கு இன்னொரு பொண்ணோட உடல் கிடைச்சது.